إن لك في النهار سبحا طويلا واذكر اسم ربك وتبتل إليه تبتيلا رب المشرق والمغرب لا إله إلا هو فاتخذه وكيلا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام خاتم الأنبياء والمرسلين. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்தில் மரணத்துக்கு பின் என்ற தலைப்பினூடாக தொடராக பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இறுதியாக ஒரு நல்ல உயிரை மலக்குமார்கள் கைப்பற்றி அதை வானுலகத்துக்கு கொண்டு சென்று அங்கே இறைவனின் கட்டளைப்படி இல்லீன் என்கின்ற பதிவேட்டில் பதிவு செய்துவிட்டு மீண்டும் கபரிலே இருக்கக்கூடிய அந்த உடலிலே உயிரை கொடுத்து விடுவார்கள் என்கிற செய்தி வரை நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த உயிரை உடல்ல கொடுத்த பிறகு 2 மலக்குமார்கள் வருவாங்க. 2 மலக்குமார்கள் வந்து அவரை எழுந்து உட்கார வைப்பாங்க. அவரை எழுப்பி உட்கார வைப்பாங்க. உட்கார வைத்த பிறகு அவரிடத்துல விசாரணை நடைபெறும். நல்ல மனிதராக இருந்தா அவர்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மண் ரப்புக்க, வழக்கமா கேட்டிருப்போம், மண் ரப்புக்க, உன் இறைவன் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டவொன்னா அந்த மனிதர் நல்ல மனிதராக இருந்தா என்ன பதில் சொல்லுவாரு? எக்கூலு ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ்தான் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து 2வது கேள்வியா என்ன கேட்பான்னு சொன்னா, எக்கூலானிமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது அப்படின்னு கேட்கிறப்ப அவர் சொல்லுவாரு, எக்கூலு தீனுல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். 3வதாக அவங்க கேட்கிற கேள்வி என்ன சொன்னா, மஹாதா ரஜுலுல்லதி ஹூஸ்தபிக்கும், ஒரு மனிதரை உனக்கு அனுப்பியிருந்தாரே, அவரை அனுப்பியிருந்தார்களே, அவரை பற்றி நீ என்ன கருதி கொண்டிருந்தாய் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த மனிதர் சொல்லுவாரு, ஹுவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் நம்பி இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த மலக்குமார்கள் கேட்பாங்க, ஒமா இல்முக்க, இது எப்படி உனக்கு தெரியும், இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே அந்த மனிதர் சொல்லுவாரு, கரெக்டா கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை வாசித்தேன், ஓ ஆமன்து பிஹி, அதை நான் நம்பினேன், அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் வாசிச்சதால அதை நம்பினதுனால எனக்கு இவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு தெரியும், இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், யுனாதி யுனாதி முனாதி சமா, வானத்திலிருந்து ஒரு அழைப்பவர் அழைத்து சொல்லுவார், அன் சதக அபுதி, என் அடியான் உண்மையைதான் சொன்னான் அப்படின்னு. யார் இதை சொல்றா? அல்லாஹ் சொல்றான். இந்த விசாரணையெல்லாம் நடைபெற்ற பிறகு, அந்த கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொன்ன பிறகு, சரியான பதில சொன்னவன அல்லாஹ் சொல்லுவான், என் அடியான் வந்து உண்மையைதான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேலும் சொல்லுவான், மினல் ஜன்னா, சொர்க்கத்தின் விரிப்புகளை அவருக்கு விரியுங்க, சொர்க்கத்தினுடைய விரிப்புகளை அவருக்கு விரியுங்க, மினல் ஜன்னா, சொர்க்கத்துடைய ஆடையை அவருக்கு அணிவீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேலும் சொல்லுவான், ஜன்னத்துடைய வாசலை, சொர்க்கத்துடைய வாசலை அவருக்கு திறந்து வையுங்கள் அப்படின்னு சொல்லுவான். அடுத்ததா என்ன சொல்லுவான்னா, சொர்க்கத்துடைய நறுமணங்கள் அவர் நுகரும்படியாக அவருக்கு திறந்து விடுங்கள், கபூரை விசாலமாக்கி வையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவார். கபூர் எந்த அளவுக்கு விசாலமாகும்னா, அவர் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை விசாலமாக விரித்து வையுங்கள் சொல்லி அல்லாஹ் சொல்லுவாங்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு நல்ல மனிதராக இருந்தால் அவருடைய உயிரை கைப்பற்றி கொண்டு போய், இதை நீங்க ஆழமாக ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு அல்லாஹ்வுடைய படைப்புல நம்ம ஒரு அற்பமான ஒரு படைப்பு, அற்பத்திலும் அற்பமான ஒரு படைப்பு.
அல்லாஹ் இந்த ஒரு நல்ல மனிதனாக இந்த உலகத்துல வாழ்ந்திருந்தா, அல்லாஹ்வுடைய கட்டளையும் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டல்படி வாழ்ந்திருந்தா எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். ஒரு நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு கண்ணியத்தை, இந்த உலகம் முழுவதும் ஒரு மனிதனுக்கு சொந்தமா இருந்தால் கூட, ஒட்டுமொத்த உலகமும் ஒரு மனிதனுக்கு சொந்தம், அப்படி சொந்தமா இருந்தால் கூட அவனுக்கு இவ்வளவு பெரிய கண்ணியம் கிடைக்குமா? ஒரு மிகப்பெரிய ஒரு படை, வானவர் படை வந்து, மலக்குமார்கள் வந்து அந்த உயிரை சொர்க்கத்தின் ஆடையில கஃனாக எடுத்துக்கொண்டு நறுமணம் பூசி வானத்துக்கு கொண்டு போகும்போது 7 வானங்களும் இவ்வளவு அழகான ஒரு வாசத்தோட வருது, இந்த உயிர் யார் என்று வானவலத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் விசாரித்து வானத்தில் இருக்கிற இல்லிங்கிற பதிவு புத்தகத்துல பதிவு செய்து அவரை கொண்டு வந்து விசாரித்து, அல்லாஹ் சொர்க்கத்தின் சொர்க்கத்தின் வாசத்தை திறந்து சொர்க்கத்தின் ஆடையை கொடுத்து அப்படி கொடுக்குறான்னு சொன்னா, இது எதற்காக கொடுக்குறான்? என்ன அவ்வளவு பெரிய சிரமத்தை கஷ்டத்தை இந்த உலகத்துல நம்ம அனுபவித்ததற்காக இறைவன் கொடுக்கிறான். இறைவனுடைய கட்டளை பின்பற்றி ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்ததற்காக இவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு கண்ணியத்தை இறைவன் கொடுக்கிறானே, அதற்காக நாம் சிறந்தவர்களாக நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. ஒரு நல்ல மனிதர் உயிரை கைப்பற்றினா இப்படி எல்லாம் நடக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்ததா ஒரு கெட்ட மனிதர், அந்த கெட்ட மனிதருடைய உயிரை கைப்பற்றுறாங்க. அதற்கு எப்படி வானவர்கள் வருவாங்க அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு வர்றாங்க. அதே போல யார் நல்ல உயிரை கைப்பற்றதுக்கு வந்தாங்களே, அதே போல் ஒரு பெரிய வானவர் கூட்டம் வருவாங்க, மலக்குமார்கள் வருவாங்க. அந்த வந்து எப்படி வருவாங்கன்னு சொன்னா, அவர்களுடைய முகமெல்லாம் கருத்ததாக இருக்கும். அவர்கள் முகம் கருத்ததாக இருக்கும். அவன் பார்வை எட்டும் தூரத்திற்கு அந்த வானவர்கள் அமர்ந்து இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சொல்லிட்டு அவர் உயிரை எதுல கைப்பற்றுறதுக்கு எப்படி என்ன எடுத்துருவாங்க சொன்னா, நல்ல மனிதருடைய உயிரை கைப்பற்றுறதுக்கு சொர்க்கத்தினுடைய ஒரு ஆடையை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆனால் கெட்ட மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு எதை எடுத்து வருவாங்கன்னு சொன்னா, சாக்கு எடுத்துட்டு வருவாங்க. சாக்கு எடுத்துட்டு வந்து அப்ப மலக்குள் மௌத்து வருவார். அந்த அதற்கு உயிரை கைப்பற்றுறதுக்கு ஒரு மௌத்து வந்து, எல்லாத்துக்கும் ஒரு மலக்குள் மௌத்து இருக்காரு. அப்ப கெட்ட மனிதர் உயிரை கைப்பற்றுறதுக்கும் அந்த மலக்குள் மௌத்து வருவார். அவர் வந்து சொல்லுவாரு, கெட்ட ஆத்மாவே உன்னுடைய உயிரை வெளியேத்து அப்படின்னு அவர் சொல்லுவார். வெளியேத்துனா அந்த உயிர் எப்படி வெளியேறுமா? ஒரு ஈர கம்பளிய கொக்கி அதாவது நிறைய கொக்கி, நம்ம அந்த கேணியில வாளி வந்து சொன்னா எடுக்கிறதுக்கு பயன்படுத்துவோம்ல வாளி, கொக்கி நிறைய கொக்கிகள் இருக்கும். அதுல வாளி ஏதாவது ஒரு கொக்கியில மாட்டிங்கிறதுக்காக நிறைய கொக்கிகளை போட்டு நம்ம வாளி கேணிகள் அந்த காலத்துல வச்சிருப்பாங்க, வாளி கேணிகளை விட்டா எடுக்கிறது. அப்ப அது மாதிரி ஒரு கொக்கியில ஒரு ஈர கம்பளிய மாட்டி இழுத்தா எப்படி அது பிச்சுக்கிட்டு வருமோ, எவ்வளவு சிரமமா பிக்கிறதுக்கு இருக்குமோ, அது மாதிரி சிரமத்தோடு அந்த உயிர் வெளியேறும் என நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அவ்வளவு சிரமத்தோடு அந்த உயிர் வெளியேறினோடனே அதை அந்த சாக்கு பைகளை போட்டு அந்த வானவர்கள் எடுத்துக்கிட்டு மேல போவாங்க. அதுல இன்னும் அந்த உயிருக்கு என்ன பூசுவாங்களாம்? துருநாற்றத்தை அந்த அந்த நல்ல உயிருக்கு வாசம் பூசினாங்களே, அது மாதிரி இந்த கெட்ட உயிருக்கு துருநாற்றத்தை பூசி மேல எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போனா முதல் வானத்துக்கு போனோன்னு சொல்லுவாங்க, அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, என்னப்பா இவ்வளவு நாத்தமா இருக்குது, யார் இது அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளவு நாத்தமா வந்திருக்குதே, யார் இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வானமும் இப்படியாக கடந்து மேல போனவொன்னு அல்லாஹ் சொல்லுவான், இந்த கெட்ட மனிதனை பூமியில் இருக்கிற சிஜ்ஜின்கிற பதிவேட்டுல பதிவு செய்யுங்க, இவனுடைய பெயரை பூமியில் இருக்கக்கூடிய பதிவேட்டுல சிஜ்ஜின்கிற பதிவேட்டுல பதிவு செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அப்படியே கொண்டு வந்து பூமியில இருக்கக்கூடிய சிஜ்ஜின்கிற பதிவேட்டுல அந்த உயிர் பதிவு செய்யப்பட்டு அவனுக்கு போய் கபூர்ல இருக்கக்கூடிய அந்த உடல்ல அந்த உயிர் கொடுக்கப்பட்ட பிறகு, அதே போல நல்ல மனிதருக்கு எப்படி விசாரணைக்கு ஆள் வந்தாங்களோ அதே போல இந்த கெட்ட மனிதருக்கும் விசாரிப்பதற்காக 2 மலக்குமார்கள் வருவாங்க. வந்து அதே போல கேள்வி கேட்பாங்க. அவன் தலைமாட்டில் உட்காந்து அவன்கிட்ட கேள்வி கேட்பாங்க. மர் ரப்புக்க அப்படின்னா அவன் எதுக்குமே பதில் தெரியாது, ஆஹா மாதிரி அப்படின்னு சொல்லுவான். அதே போல மார்க்கம் என்ன, உன்னுடைய மார்க்கம் என்ன அப்படின்னு கேட்டவன தெரியாது. எல்லா கேள்விக்கும் இந்த மனிதரை பற்றி நீ என்ன நினைக்கிற அதுக்கும் தெரியாது. எதை கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சொல்லுவான். எல்லா கேள்விக்கும் தெரியாதுன்னு சொன்னவொடனே அந்த மலக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதே போல இவனுக்கு வந்து நரகத்துடைய விரிப்பை விரியுங்க, நரகத்துடைய வாசலை இவனுக்கு திறந்து விடுங்க, நரகத்துடைய துருநாற்றத்தை இவனுக்கு முகரும்படி இவனுக்கு ஆக்குங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அந்த கெட்ட மனிதருக்கு அப்படியான ஏற்பாடுகளை செய்வாங்க. அதான் அப்போ செஞ்சுட்டு சொல்லுவாங்களாம்,
காட்டுவாங்களாம். நீ போகக்கூடிய இடம் எது பாரு அப்படின்னு சொல்லி நரகத்தை காட்டுவாங்க. அந்த நல்ல மனிதருக்கு சொர்க்கத்தை அதை விட்டு நல்ல மனிதருக்கு சொர்க்கத்தை நீ எங்க போக போறங்கிற அந்த நல்ல இடத்தை சொர்க்கத்தை காட்டுவாங்க. கெட்ட மனிதருக்கு நீ போகக்கூடிய இடத்தை அங்க காட்டுவாங்க அப்படிங்கிற செய்தியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மனிதருடைய கபூர் அப்படியே நெருக்கும். எப்படி நெருக்கும் சொன்னா, இந்த எலும்பு இந்த பக்கம் வர மாதிரி இந்த எலும்பு இந்த பக்கம் வர அளவுக்கு அவனுடைய கபூர் நெருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அவரிடத்துல ஒரு அசிங்கமான தோற்றமுடைய ஒரு மனிதர் வருவார். அசிங்கமான ஒரு தோற்றமுடைய ஒரு மனிதர் வருவார். அவன் கேட்பான், யார் நீ அப்படின்னு கேட்ட உடனே அந்த மனிதர் சொல்லுவார், நீ இந்த உலகத்துல செய்த செயல்தான் நான், நீ செய்த செயல்தான் நான் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்லுவாருங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு செய்தியையும் நான் முந்தானத்து சொன்ன செய்தி, இன்னைக்கு சொல்ற செய்தி, முழு செய்தியையும் ஒரே செய்தியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க அமர்ந்து சொன்னான்னு சொன்னா, ஒரு அன்சாரியுடைய ஜனாசா அடக்கம் செய்ய போன கபிரிஸ்தான்ல உட்கார்ந்து தோழர்களுக்கு இவ்வளவு செய்தியையும் சொல்றாங்க. நம்ம இதுல ஆழமா சிந்திக்கணும். ஒரு நல்ல மனிதருக்கு எவ்வளவு ஒரு கண்ணியத்தை கொடுக்குறாங்க. ஒரு கெட்ட மனிதனாக இருந்தால் அவருக்கு எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு மோசமான ஒரு செயல் நடக்கிறதுங்கிறத நம்ம ஆழமாக இந்த இதுல மனசுல வைத்துக்கொண்டு நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழணுங்கிற ஒரு நோன்பு காலத்துல கூட நம்ம ஒரு நல்ல விஷயங்களை நன்மைகளை செய்வதற்கு ரொம்ப அலட்சியம் காட்டுறோம். ரொம்ப கவனமற்றவர்களாக இருக்கிறோம். அதுல கொஞ்சம் கவனம் எடுத்து இந்த நோன்பு காலத்திலேயும் நமது நன்மைகளை அதிகமாக சேரிச்சுக்கணும். நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிற அந்த சொற்பமான காலத்திலேனும் நல்ல மனிதரான நாளை மறுமையில நாளைக்கு நமது உயிர் பிரிகிற அந்த தருணத்துல நல்ல மலக்குமார்கள் வந்து, வெண்மையான முகமுடைய அந்த மலக்குமார்கள் வந்து நம்மளுடைய உயிரை ஜன்னத்துடைய சொர்க்கத்துடைய கஃபன்ல எடுத்துட்டு போய் நறுமணம் பூசி சொர்க்கத்துல இருக்கக்கூடிய 7 வானத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த பதிவேட்டில் இல்லைங்கிற பதிவேட்டில் நம்ம உயிர் பதிய வைக்கப்பட்டு நாம் விசாரணை லேசாக்கப்படக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி எழுதுகின்ற பிரார்த்தனையோடு உரையை நிறைவு செய்ய.